இதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்றதுல ஏன் ஒரு தயக்கம்? நான் இதை பண்ணியிருக்கலாம்னு காவல்துறை எங்க சைடுல இந்த மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு அல்லது அரசு வந்து ஆமாங்க நடந்துருச்சு, இதுல நாங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருக்கணும், தவற விட்டோம்னு சொல்றதுல என்ன தயக்கம்? இதனால என்ன ஆகிற போகுது அரசுக்கு? உடனே இந்த அரசை வந்து எல்லாரும் தூற்றிட போறாங்களா? இல்ல விஜய் வந்து எனக்கு நாங்க ஆமாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது, இதுக்கு நேரடியாக நாங்க காரணம் இல்லை, ஆனா நாங்க வந்ததுனால இது நிகழ்ந்திருக்கு, இதை நான் சந்திப்போம்னு சொல்றத இல்ல என்ன ஏன் அந்த பொறுப்பேற்றல்ல ஏன் தயங்குறாங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லை, இரண்டு தரப்புமே அதில் அந்த தயக்கம் காட்டுவது என்பது உண்மையிலே நமக்கு ஒரு சரியான புரிதல் பார்வை இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அரசாங்கத்தை பொறுத்தளவில் மற்ற பகுதிகளில் எந்த அளவுக்கு அவருக்கு கூட்டம் வருதுங்கிற பொழுது இங்கும் அதற்கு இணையான கூட்டம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும், உளவுத்துறை மூலமாக வந்திருக்கணும். தேவையான அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கூட்டம் திரளுகிற பொழுது 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக வர்றாங்கிற பொழுது அந்த கூட்டம் சேர இது பின்னாடி அவர் வருகிற பொழுது ஒரு பெரிய நெரிசலை ஏற்படுத்தி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுங்கிறத ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. நீங்கள் நான் சொன்னது மாதிரி அந்த மாடியிலேருந்து ஒரு தம்பி எடுத்தான் அப்படின்னு சொன்னேன்ல, போலீஸ் கட்டுப்பாட்டை மீறி வர்றது ஐயோ பெரிய லெவலில் ஏதோ நடக்க போதுறாங்க பாரு, அவ்வளோ பேரும் கட்டுப்பாட்டை மீறி வந்துட்டாங்க, நெரிசலை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் பப்ளிக் அந்த எண்ணம் வருது, ஏதோ நடக்க போகுது இவ்வளவு கூட்டம் வந்து சேருது அப்படின்னு. அப்போ காவல்துறைக்கும் உயரதிகாரிகளுக்கும் நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு வருகிற பொழுது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு, கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருக்கிறது, ஒரு 500 மீட்டருக்கு அந்த புறமே அவரை நிறுத்தி பேச சொன்னோம், ஆனா அவங்க கேட்காம எந்த பாயிண்ட் கொடுத்தாங்களோ அங்கவே போறேன்ட்டாங்க. ஏற்கனவே அங்க மிதமிஞ்சிய கூட்டம் இருக்கு, இவரோடு வந்த கூட்டமே வருகிறது, அப்ப அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. திரு விஜய் அதை நிச்சயமா கட்டுப்படுத்தி அங்க இருந்து பேசியிருக்கணும்.